ரெண்டு பிஸியான பிஸ்னஸ் சிட்டியை ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணலாம் நம்ம வந்தே பாரத்லங்க. வணக்க மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வணக்க மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான நாளுங்க. 30 டிசம்பர் 2023 கோயம்புத்தூருக்கும் பெங்களூருக்கும் கண்டிப்பாக ஒரு முக்கியமான நாள்னே சொல்லலாம். ஏன்னா இந்தியாவோடைய ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினான வந்தே பாரத் வந்து இந்த ரெண்டு மிகப்பெரிய பிஸ்னஸ் சிட்டியை வந்து கனெக்ட் பண்ண போகுது. பின்னாடி பார்த்தாவே தெரியும். எஸ், இன்றைக்கி வந்து இனாக்ரேஷன் நடக்க போகுது. கோயம்புத்தூரில் இருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் அதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். फर्स्ट ईयर हुआ நம்மளுடைய கோயம்புத்தூர் பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் இனாகிரேஷன் ஸ்பெஷலில் நமக்கு இப்போ வந்து லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்கங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு க்யூட்டான பேக்கிங்கில் நமக்கு வந்து வெஜ் பிரியாணி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சப்பாத்தி. மொத்த ஸ்குவாடுமே போய்க்கிட்டு எங்கே போகிறாங்கன்னே தெரியல. நவீன் ப்ரோ ஹாய் சொல்லுங்க. சைலண்டே உள்ள உட்காந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ வெஜ் பிரியாணி, அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு கிரேவி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கேசரி, அதுக்கப்புறம் ஒரு கேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எப்பவும் போல் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதாங்க இனாகிரேஷன் ஸ்பெஷலில் நமக்கு கொடுத்த லஞ்சு. அப்படியே லஞ்சை சாப்பிட்டுட்டு இங்கிட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். நம்ம இந்தியன் ரயில்வேல வந்தே பாரத்ல 2 வேரியன்ட் இருக்குங்க. 16 கார் கொண்ட வந்தே பாரத் ஒன்று இருக்கு, இன்னொன்று 8 கார் கொண்ட வந்தே பாரத் இருக்கு. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் ரன் ஆகிற வந்தே பாரத்துக்கு 8 கார் கொண்ட கோச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்தே பாரத்ல 7 சிசி கோச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கோச், மொத்தமே வந்து 8 கோச் தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்தே பாரத்ல ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ், அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பான திருப்பூர் தான் வரப்போகுது. வாங்க திருப்பூரை பார்க்கலாமா? என்னதான் இது 2வது வந்தே பாரத்தா இருந்தாலும் 2வது வந்தே பாரத் தான். ஆமாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பக்கூடிய 2வது வந்தே பாரத் தான் இந்த கோயம்புத்தூர் பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தே பாரத். எத்தனை வந்தே பாரத் வந்தாலும் அந்த வந்தே பாரத்துக்கு இருக்க வைப் எப்பவுமே இருக்கும். வாங்க நம்ம திருப்பூர் மக்கள் எப்படி வந்தே பாரத்தை வெல்கம் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்புமே திருப்பூர் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? லெட்டர் வச்சு திறக்கவே மாட்டேங்குது. வெயிட் பண்ணுங்க. திறக்க திறக்குது. சாவி மட்டும் கொடுத்துருக்காங்க.
ரெப்ளிகா ட்ராக்கு. மலையோட வரவேற்கிறது ஹீரோ. அதில் ஏற்காடா? ஆமாம், ஒன் அண்ட் ஒன்லி சாம்பார் சாம்பார். ரெயின் ட்ராப்ஸ் ஃபோக்கஸ் ஆக ஈரோடு ஜங்ஷன் நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய கோயம்புத்தூர் பெங்களூர் வந்தே பாரத்துக்கு 5 ஸ்டாப் தாங்க. திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, ஒசூர் 5 ஸ்டாப் தான். வேறு எங்கேயுமே நிற்காது நம்மளுடைய வந்தே. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சும்மா ஒரு 10 செகண்டுக்கு ஆர்எஸ் நிறுத்தலாமே. பள்ளிபாளையம் ஆர்எஸ், காவேரி ஆர்எஸ், காவேரி ஆர்எஸ் ஸ்டாப் பண்ண இறங்குவேன் சார். கிராசிங். நம்ம இப்போ ஈரோட்ல இருந்தாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரெயின்ல பார்க்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம டோர்ல இருந்தே வந்துடலாமே. டோர் வந்து முழுக்க ஆட்டோமேட்டிக் டோர் தான். இன்கேஸ் நீங்க யாராவது செட் ஆஃப் பண்ண வரீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு டக்குன்னு வந்து அவங்க ட்ரெயின் ஏற்றி விட்டுருங்க. ஏன்னா இந்த ட்ரெயின் வந்து 5 ஸ்டாப்ல தான் நிற்கும். அதுவும் 2 or 3 minutes மட்டும்தான். அந்த டைம்ல நீங்க யாராவது செட் ஆஃப் பண்ணி ஒரு டூலுக்கு வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்படின்னு நினைச்சு பயந்துடாதீங்க. என்னடா ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து டோர் உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகுதோ, க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடியோ லைட்டு பிளிங்க் ஆகும். அதுக்கப்புறம் சவுண்டு கேட்குங்க. இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த டோர் க்ளோஸ் ஆக போகுது, ஓப்பன் ஆக போகுதுன்ட்டு. ஸோ அதனால் ரொம்ப பயப்படாதீங்க. பட் ஆனால் கேர்ஃபுல்லாக இருங்க அதே டைமில். சரி, டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு, இப்போ நான் எப்படியாவது இறங்கி ஆகணும், இல்லைன்னா ட்ரெயினை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, செயின் எங்கே இருக்குன்னா தொலைவெல்லாம் தொலைவாதீங்க. இந்த வந்தே பாரத்தில் அந்த செயின் புல்லிங் சிஸ்டம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்தே பாரத் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் ஆச்சு. அதனால ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுறதுமே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் அதை பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்கங்க எமர்ஜென்சி டாக் பேக் யூனிட். அப்படின்னா என்னன்னு பார்க்குறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி, ட்ரெயினை ஸ்டாப் பண்ணணும், ஒரு பயங்கரமான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்னா ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணுங்க. புஷ் டு டாக் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ப்ளூ கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டுக்கு, லோகோ பைலட்டுக்கு 2 பேத்துக்குமே வந்து கால் கனெக்ட் ஆகும். அந்த டைமில் அவங்க காலை கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த ரீசன் கரெக்டாக இருந்தது, அது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா கண்டிப்பாக ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இதுதான் அட்வான்ஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து முழுக்க சிசிடிவி கண்காணிப்பில் தான் இருக்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேமரா, இங்கே ஒரு கேமரா, அப்புறம் இங்கே ஒரு கேமரா. கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் வரைக்குமே முழுக்க சிசிடிவி கண்காணிப்பில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அதுவும் சேஃபாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ வாங்க இப்போ அப்படியே நம்ம கோச்சுக்குள்ள போகலாமா? நீங்கள் ட்ரெயினுக்குள்ளே வந்தீங்கன்னா எடுத்தோன்னு பார்க்கறதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ உள்ளுக்கு இன்னும் நிறைய இருக்கும்ல, அதெல்லாம் போக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சேலம் ஜங்ஷன் வரும்போது வாங்க பார்க்கலாம்.
காப்பி ரைட் வரும்பா, கம்முன்றுங்கப்பா. என்ன காப்பி? இப்போ தெரியுது கொஞ்சம் தெரியுது. ஐயோ அங்கே ஃபோட்டோ வந்துடுச்சு. ஜூஸே தரலாம். நீ 2 ஜூஸ் வாங்கிடு. சரி, அதெல்லாம் மெதுவாக தான் எடிட் பண்ணி போடுவேன். அவரை பேர் அன்னைக்கு போலாம் போலாம். என்னடா தருமபுரியில் இவ்வளோ க்ரௌடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி ஒசூர் மக்களுக்கு இதுதாங்க ஃபஸ்ட்டு வந்தே பாரத். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வந்தே பாரத்தில், அதனால் கண்டிப்பாக அது வேறு லெவலில் செலப்ரேட் பண்ணுன்ட்டு செம க்ரௌடு பார்த்தாவே தெரியும். ஊர் வழியா இருக்கேன் 2 தடவை பஸ் தான் கண்ட்ரோல் இறங்கி ஒரு சாஸ்திரம் அப்படிங்கிறதுனால இந்த ரயிலை வந்து அந்த பகுதியில் இருக்கின்ற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வரவேற்றுட்டு இருக்காங்க. ஸோ தருமபுரி ஆகட்டும் ஒசூர் ஆகட்டும் ஸோ பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. கம்பேர்ட் டு அதர் ஸ்டேஷன் இந்த 2 ஸ்டேஷனுமே பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறாங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. இது கிட்ட வந்துச்சு, ஆனைக்கல் கிட்ட
இப்போ வந்து நமக்கு வந்து ஈவினிங் டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ் யூஷுவல் இனாக்ரேஷன் ஸ்பெஷல். ஸோ ஒரு பேல்பூரி ஸ்நாக்ஸு, ஸோ அதுக்கப்புறம் பாப்கார்ன் கொடுத்துருக்காங்க, ஸ்வீட் பாப்கார்ன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மா ஜூஸ். ஸோ இதுதான் ஈவினிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஜேர்னி முடிய போகிற ரேஞ்சுக்கு வந்துட்டோம். பையப்பநல்லி கிட்ட வந்துட்டோம். ஸோ வாங்க இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே நம்ம ஜேர்னியை எண்டு பண்ணலாம். சரி, நம்ம வந்து செய்தாச்சு. மலைகள் இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து ஸ்டேஷன் உள்ளே வந்துட்டோம். லைட் அதனால் கொஞ்சம் கிளியராக தெரியும். பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்தாச்சுங்க. கோயம்புத்தூர்லேருந்து என்ன தான் லேட்டாக கிளம்புனாலும் அதோட டெஸ்டினேஷனுக்கு கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்துடுச்சுங்க. நம்மளுடைய கோயம்புத்தூர் பெங்களூர் கண்டோன்மெண்ட் இனாக்ரேஷன் ஸ்பெஷல் விபிங்க. ஸோ 2024 1 இருந்து, அதாவது Jan 1 இருந்து கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு தனது கமர்ஷியல் ரன்னை ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல சக்ஸஸாக கொடுக்கும்னு நினைக்கிறேன். 2024 ஃபஸ்ட்டு டேவே கமர்ஷியல் ரன். ஸோ எத்தனை பேர் ஈகராக இந்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இனாக்ரேஷன் ஸ்பெஷல் வந்தே பாரத்தோட வீடியோ பிடிச்சிருந்துருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி வீடியோ எப்படி எடுத்துன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி எனக்கு ஒரு 1 மந்த்தாகவே உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக நல்லா இருந்தால் ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க எப்படி இருந்தது அப்படின்ட்டு. என்னோடய ஃபுல் எஃபர்ட்டை போட்டு வீடியோ எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். 2024 ரெசல்யூஷன்னே வச்சுக்கங்க, வாரத்துக்கு ஒரு வீடியோனாவது கண்டிப்பாக போட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் டேக் கேர், பாய் ஃப்ரம் ட்ரெயின் பையன் அண்ட் சிவி குமார் vlogs. இன்னொருத்தர் இங்கே ஒரு ட்ராவல் பார்ட்னர் தான் மிஸ் ஆகிறார். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த டைம் பார்ப்போம். பாய்.